ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் எல்லாம் சிறிய காணொளியை பார்க்கிறீர்கள், லைவை பார்க்க மாட்டேன் என்கிறீர்கள். நான் உங்களை எல்லாம் ஒரு நாள் திறப்பில் நின்று ஜெபிக்க அழைக்கப் போகிறேன். இந்த கொரோனாவுக்காகவும் புயலுக்காகவும் அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். தயவு செய்து லைவை பார்த்து நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வசனம் நெஹெமியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். நெஹெமியா ஒரு பானபாத்திரக்காரனாக இருந்து எவ்வளவு தேசபக்தி பாருங்கள். தன்னுடைய சிநேகிதர்கள் யூதர்கள் வந்து நெஹெமியாவிடம் சொல்லுகிறார்கள், நீங்கள் நம்ம நாட்டை கொஞ்சம் பார்க்கணும், எருசலேமின் அலங்கம் எரிந்து போய்விட்டது என்று. அப்பொழுது நெஹெமியா அழுது ஜெபிக்கிறார். கர்த்தர், அந்த தேசப்பற்றுக்கு தான் நான் நெஹெமியாவை எடுத்தேன், நான் எடுக்கவில்லை, கர்த்தர் கொடுத்தார். புதிதாக நான் தமிழ் பைபிள் ஆப் வைத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அந்த ஆப்பை நான் ஓப்பன் செய்த திறந்த பிற்பாடு எனக்கு நெஹெமியா கிடைத்தது. போன தடவை அபக்கூக் சொன்னேன், கொள்ளை நோய் அவர் முன்னாடி போய் கொண்டிருக்கிறது, தயவு செய்து ஜெபிங்கள். அவர் கையில் இருக்கிறது அந்த கொள்ளை நோய், கொரோனா கொள்ளை நோய் ஒழிந்து போக, புயல் நின்று போக. ஜெபித்தீர்களா? நான் இப்படிதான் கேட்க முடியும். தேனாக பேசினால் நடக்காது, தேன் போல பேசினால் அவர்களை நம்பாதீர்கள். நெருப்பு போல தான் நாம இருக்க வேண்டும். அக்னி சாப்பாட்டையும் கொடுக்கும், சாப்பாட்டையும் செய்யலாம் அக்னியிலே. அக்னி நம்ம எரித்து விடக்கூடும். அந்த மாதிரி தான் என் நாவு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் ஜெபிக்க வேண்டும். நெஹெமியா சொன்னது, நெஹெமியா அழுது. அவர் கதைக்கு வருவோம். அந்த நெஹெமியாவை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா இல்லை ஷார்ட்ஸ் பார்க்கறது. நான் இங்கே டான்ஸ் ஆடின்னு இல்லை, டான்ஸு கூத்தியும் அப்படி இப்படின்னு பார்த்து எத்தனையோ வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. கர்த்தரை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். நெஹெமியா ராஜாவிடம் போய் அழுது, என்னுடைய எருசலேம் போய் நான் என் எருசலேமை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னபோது, ராஜா குதிரையிலிருந்து, பணத்திலிருந்து, பொருளிலிருந்து, அப்புறம் எருசலேமில் தேவாலயத்தில் கதவுகளை கட்டுவதற்காக மரங்களை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அவர் சொல்லுகிறார், நெஹெமியா, என்னுடைய தேவன் என்னோடு இருந்ததால் தான் என்னுடைய ராஜா, நான் ஒரு சாதாரண பானபாத்திரக்காரன், நான் என் ராஜா எனக்கு இவ்வளவு உதவி செய்தார். நீங்களும் அப்படி ஜெபித்தால் தான் இந்த தேசத்தை கொரோனாவிலிருந்தும் புயலிலிருந்தும் காப்பாற்ற முடியும்.